வணக்கம். 2047ல இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடா மாத்தணும்னு ஒரு பெரிய இலக்கு இருக்கு. விக்சித் பாரத். இத பத்தி நீங்க அனுப்பின சில ஆவணங்களை வச்சு நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலச போறோம். கண்டிப்பா. நம்ம கிட்ட இப்போ இந்தியாவோட வெளிநாட்டு கடன் பத்தின அரசாங்க அறிக்கை இருக்கு. அப்புறம் லேட்டஸ்ட் பட்ஜெட் உரை. கூடவே இந்தியாவோட நிதி நிலைமை பத்தி 2 நிபுணர்களோட ஆய்வறிக்கைகளும் இருக்கு. ஆமா. இந்த உரையாடலோட நோக்கமே அதுதான். விக்சித் பாரத்ங்கிற அந்த பெரிய தொலைநோக்கு பார்வைக்கும், அதை அடைய ஒவ்வொரு வருஷமும் போடுற திட்டமான பட்ஜெட்டுக்கும், நம்ம நாட்டோட உண்மையான ஃபினான்ஷியல் ஹெல்த், அதாவது கடன், பற்றாக்குறை, இதுக்கெல்லாம் என்ன சம்பந்தம்னு புரிஞ்சுக்கிறது தான். சூப்பர். சிம்பிளா சொல்லணும்னா, கனவு என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பர்ஸ் என்ன, யதார்த்தம் என்ன, இது மூணையும் இணைச்சு பார்க்க போறோம். சரியா சொன்னீங்க. சரி, அப்ப முதல்ல அந்த பெரிய கனவுலேருந்தே ஆரம்பிக்கலாமா? பட்ஜெட் உரையில விக்சித் பாரத் பத்தி என்ன சொல்றாங்க? இல்லையா? இல்ல. பூஜ்ய வறுமை, எல்லாருக்கும் தரமான கல்வி, சுகாதாரம், இப்படி பல சமூக இலக்குகளும் இதுல இருக்கு. ஆமா, நான் கூட கவனிச்சேன். பெண்களோட பொருளாதார பங்களிப்பு 70% உயர்த்தணும்னு ஒரு இலக்கு இருக்கு. அது ரொம்ப முக்கியமானது. கரெக்ட். அந்த இலக்கு அடையறதுக்காக பட்ஜெட்ல 4 முக்கியமான பவர்ஃபுல் என்ஜின்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. சக்தி வாய்ந்த இன்ஜின்கள். ஆமா. இந்த 4 துறைகள் தான் இந்தியாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்னு அரசாங்கம் நம்புது. ஓகே, அது என்னென்ன? முதல்ல விவசாயம், அப்புறம் சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில்கள், அதாவது எம்எஸ்எம்இ. சரி. மூணாவதா முதலீடு, அப்புறம் நாலாவதா ஏற்றுமதி. ஓகே. விவசாயத்துறையில பருத்திக்கான உற்பத்தி திறன் இயக்கம், அப்புறம் பருப்பு வகைகள்ல தற்சார்பு அடையிறதுன்னு 2 விஷயங்கள் என் கவனத்தை ஈர்த்துச்சு. இது ஏன் அவ்வளவு முக்கியம்? இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான திட்டங்கள். பருத்தி நம்ம ஜவுளித்துறைக்கு முதுகெலும்பு மாதிரி. ஆமா. அதுல உற்பத்தியை அதிகப்படுத்தினா ஏற்றுமதி அதிகமாகும். அதே மாதிரி பருப்பு வகைகள்ல தற்சார்படைகிறது நம்ம உணவு பாதுகாப்புக்கு ரொம்ப அவசியம். நாம இன்னும் நிறைய பருப்பு இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா, பெரிய அளவுல. அத நிறுத்தினா நிறைய அந்நிய செலாவணி மிச்சமாகும். புரியுது. அடுத்து எம்எஸ்எம்இ துறை. இதுல ஒரு முக்கியமான மாற்றம் நடந்திருக்கு. அதோட வரையறைகளை மாத்திருக்காங்க. இது வெறும் நம்பர்ஸ மாத்திர மாதிரி தெரியலையே. நிச்சயமா இல்ல. இது இந்திய தொழில் முனைவுல ஒரு பெரிய பிரச்சனைய சரி செய்ய முயற்சி பண்ணுது. என்ன பிரச்சனை அது? முன்னாடிலாம் ஒரு சின்ன கம்பெனி நல்லா வளர்ந்து அதோட முதலீடோ வருமானமோ ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டிச்சுன்னா அதுக்கு கிடைக்கிற அரசாங்க சலுகைகள் நின்னுடும். கரெக்ட். இதனால பல கம்பெனிங்க வேணும்னே சின்னதாவே இருந்துட்டாங்க, வளரவே இல்ல. இத டுவார்ஃபிசம்னு சொல்வாங்க. நிறுவனங்கள் வளர பயப்படுறது. ஓ, அப்போ இந்த புது வரையறைகள் நீங்க பயப்படாம வளருங்க, உங்களோட சலுகைகள் போகாதுன்னு ஒரு தைரியம் கொடுக்கற மாதிரி இருக்கா? சரியா சொன்னீங்க. உதாரணமா ஒரு மைக்ரோ என்டர்பிரைஸுக்கான முதலீட்டு வரம்பு 1 கோடியிலிருந்து 2.5 கோடியா ஏத்திருக்காங்க. இது அந்த டுவார்ஃபிசம் பிரச்சனையை சரி செய்ய ஒரு பெரிய படி. ஆமா. நீங்க வளருங்க, இன்னும் அதிகமா வேலை வாய்ப்பை உருவாக்குங்கன்னு அரசாங்கம் சொல்ற மாதிரி தான் இது. இது ஒரு கட்டமைப்பு ரீதியான மாற்றம். சரி. அடுத்த இன்ஜின் முதலீடு. இதுல டீப் டெக் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்னு ஒரு திட்டம் என் கவனத்தை ஈர்த்துச்சு. ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்னா என்னது அது? கேட்கவே கொஞ்சம் குழப்பமா இருக்கே. இது ஒரு புத்திசாலித்தனமான அணுகுமுறை. டீப் டெக்னா எதிர்காலத்துக்கான தொழில்நுட்பங்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங் மாதிரி. சரி. இதுல எந்த ஸ்டார்ட் அப் ஜெயிக்கும்னு அரசாங்கத்தால நேரடியா கணிக்க முடியாது. அதனால அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, நேரடியா ஸ்டார்ட் அப்ல முதலீடு பண்ணாம இந்த துறையில நிபுணத்துவம் வாய்ந்த வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டுகள்ல முதலீடு பண்ணும். அந்த ஃபண்டுகள் சரியான ஸ்டார்ட் அப்களை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்வாங்க. ஓ, அப்போ ரிஸ்க் குறையுது, நிபுணர்களோட அனுபவத்தையும் பயன்படுத்திக்க முடியுது. ஆமா. அது மட்டும் இல்லாம ஐஐடிகள்ல தொழில்நுட்ப ஆராய்ச்சிக்காக 10,000 PM ரிசர்ச் ஃபெலோஷிப்கள் கொடுக்க போறதாவும் சொல்லிருக்காங்க. அப்போ ஒரு பக்கம் பணம், இன்னொரு பக்கம் அதுக்கு தேவையான திறமையான ஆட்கள், 2யும் உருவாக்குறாங்க. ஆமா. இந்த முதலீடுகளோட நுகர்வையும் அதிகரிக்க பட்ஜெட் முயற்சி பண்ணுது. அதுக்கு தான் நடுத்தர வர்க்கத்தினரை குறி வச்சு புதிய வருமான வரி விதிப்பு முறைகளை கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, அத பார்த்தேன். 4 லட்சம் வரைக்கும் வருமானம் இருந்தா வரி இல்ல. 4 லட்சத்திலிருந்து 8 லட்சம் வரைக்கும் வெறும் 5% வரி. இதோட நோக்கம் மக்கள் கையில அதிக பணத்தை கொடுத்து அவங்கள அதிகமா செலவு பண்ண வைக்கிறது தான். செலவு பண்ண, சேமிக்க, முதலீடு செய்ய. கரெக்ட். ஓகே, இந்த திட்டங்கள் எல்லாம் கேட்க அருமையா இருக்கு. பருத்தியை வளர்க்கறதுல இருந்து டீப் டெக் வரைக்கும் எல்லாத்துக்கும் கோடிக்கணக்கில் பணம் தேவை. ஆனா நீங்க வரியையும் குறைக்கிறீங்க. அப்போ இந்த பெரிய கனவுக்கு எங்கிருந்து பணம் வரும்? இப்போ நீங்க அனுப்புன மத்த ஆவணங்கள்ல இருக்கிற நம்பர்ஸை பார்க்கலாம். நம்ம நாட்டோட நிஜமான பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கு? ரொம்ப முக்கியமான கேள்வி. நிதி அமைச்சகத்தோட அறிக்கைப்படி மார்ச் 2025 நிலவரப்படி
இந்தியாவோட மொத்த வெளிநாட்டு கடன் 736.3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். 736 பில்லியன் டாலர்களா? ஆமா. ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. என்னது அது? இந்த கடன்ல வெறும் 23% மட்டும்தான் அரசாங்கத்தோட கடன். என்னது 23% தானா? ஆமா. மீதி 77% அரசாங்கம் சாராத நிறுவனங்களோடது. நிஜமாவா? 77%? நான் கூட இந்தியாவின் கடன் பேசும்போது அது மொத்தமும் அரசாங்கத்தோட கடன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ நம்மளோட தனியார் நிறுவனங்கள் தான் இவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்களா? ஆமா. இது 2 விதமாவும் பார்க்கலாம். ஒரு பக்கம் நம்ம தனியார் துறை உலக சந்தையில இருந்து கடன் வாங்கும் அளவுக்கு நம்பிக்கைக்குரியதா இருக்குன்னு அர்த்தம். ஓ, இது ஒரு நல்ல விஷயம். ஆமா, ஒரு தன்னம்பிக்கையான உலகத்தோடு இணைஞ்ச கார்ப்பரேட் துறையோட அடையாளம் இது. ம். இன்னொரு பக்கம் அவங்க அதிக ரிஸ்க் எடுக்கறாங்களான்னு யோசிக்க வைக்குது. கரெக்ட். இந்த அறிக்கைப்படி நிதி அல்லாத பெருநிறுவனங்கள் தான் கிட்டத்தட்ட 261.7 பில்லியன் டாலர் கடன் வாங்கியிருக்காங்க. சரி, இந்த ரிஸ்க் பத்தி பேசும்போது இன்னொரு விஷயமும் என் கண்ணுல பட்டுச்சு. நம்ம மொத்த வெளிநாட்டு கடன்ல பாதிக்கு மேல, அதாவது 54.2% அமெரிக்க டாலர்ல இருக்கு. ஆமா. இது ஒரு பெரிய ரிஸ்க் இல்லையா? திடீர்னு ரூபாயோட மதிப்பு குறைஞ்சா நாம கட்ட வேண்டிய கடன் தொகை ராத்திரிக்கு ராத்திரியும் அதிகமாயிடுமே. இது நிச்சயமா ஒரு சவால் தான். அந்நிய செலாவணி மாற்ற விகிதத்துல ஏற்படுற ஏற்ற இறக்கம் நம்மள பாதிக்க வாய்ப்பிருக்கு. இத சமாளிக்க நம்மகிட்ட ஏதாவது திட்டம் இருக்கா? இருக்கு. இத சமாளிக்க தான் ரிசர்வ் பேங்க் கிட்ட அந்நிய செலாவணி கையிருப்பு இருக்கு. அத வச்சு ஓரளவு நிலைமைய சமாளிக்க முடியும். ஓகே. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. நம்ம வெளிநாட்டு கடன்ல 22.4% வெளிநாடு வாழ் இந்தியர்களோட வைப்புத் தொகை, அதாவது NRI டெபாசிட்ஸ். ஆ, இது எப்படி நமக்கு உதவுது? மத்த வணிக கடன்கள் மாதிரி இல்லாம NRI டெபாசிட்கள் பெரும்பாலும் ஒரு உணர்வுபூர்வமான தொடர்போட வருது. புரியுது. அதனால உலக சந்தையில ஒரு சின்ன சலசலப்பு வந்தா உடனே வெளியேறுற ஹாட் மணி மாதிரி இது இல்ல. இது ஒரு நிலையான டாலர் வரவு. அதனால இது நம்ம கடன்ல ஒரு ஸ்திரத்தன்மைய கொடுக்குது. ஓகே. இதுதான் சி. ரங்கராஜன் மற்றும் D.K. ஸ்ரீவஸ்தவா எழுதின ஆய்வறிக்கையில வந்த ஒரு முக்கியமான விவாதத்துக்கு நம்மள கொண்டு வருது. ஒரு நாட்டோட நிதி ஆரோக்கியத்துக்கு எதை கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியம்? ஒவ்வொரு வருஷமும் வர நிதி பற்றாக்குறையா இல்ல மொத்த கடன் GDP விகிதத்தையா? சரியா. அந்த புள்ளிக்கு வந்துட்டீங்க. பட்ஜெட்ல கடன் GDP விகிதத்தை குறைக்க கவனம் செலுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ரங்கராஜன் மாதிரி நிபுணர்கள் அதை விட நிதி பற்றாக்குறைய கண்காணிக்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் கிரவுடிங் அவுட்ங்கிற ஒரு விளைவு. கிரவுடிங் அவுட். அதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. இப்போ சந்தையில கடன் கொடுக்க ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பணம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அரசாங்கமே அதுல பெரும் பகுதியா பட்ஜெட் பற்றாக்குறையை சமாளிக்க கடனா வாங்கிட்டா தனியார் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், ஸ்டார்ட் அப்கள் இவங்களுக்கு கடன் கிடைக்காது. இல்லனா ரொம்ப அதிக வட்டிக்கு வாங்க வேண்டியிருக்கும். ஆமா, இது தனியார் முதலீட்டை முடக்கிடும். இதனால தான் கிரவுடிங் அவுட், அதாவது தனியார் முதலீட்ட அரசாங்கம் வெளியே தள்ளுறதுன்னு சொல்றாங்க. எனக்கு இது புரியுது. ஆனா இதுக்கு ஒரு மாற்று பார்வை இருக்காதா? அரசாங்கம் கடன் வாங்கி செலவு பண்ணும்போது அது ரோடு, பாலம்னு உள்கட்டமைப்பு உருவாக்குது இல்லையா? ஆமா. இதனால தனியார் நிறுவனங்களுக்கு வியாபாரம் அதிகமாகி அவங்களுக்கு லாபம் தானே. ஒரு வகையில அரசாங்க செலவு தனியார் முதலீட்டுக்கு உதவுற மாதிரி தானே. நீங்க சொல்றது ஒரு கிளாசிக் பொருளாதாரவாதம் தான். அரசாங்க செலவு தனியார் முதலீட்டை உள்ளே இழுக்கவும் செய்யும், கிரவுடின் செய்யும். இதுல எது சரி எது தவறுன்னு இல்ல, இது ஒரு சமநிலை பற்றியது. அப்போ ரங்கராஜன் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ வீட்டு சேமிப்பு விகிதம் வெறும் 5.3% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. நம்ம உள்நாட்டு சேமிப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. ஓ, இந்த கம்மியான சேமிப்பை வச்சுக்கிட்டு அரசாங்கத்தோட பெரிய கடனையும் தனியார் துறையோட முதலீட்டு தேவையும் ஒரே நேரத்துல பூர்த்தி செய்ய முடியாது. ஏதாவது ஒண்ணு பாதிக்கப்படும். அதனால அரசாங்கம் தன்னோட கடன் வாங்குறத, அதாவது நிதி பற்றாக்குறைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும்னு அவர் வாதிடுறார். சரியா சொன்னீங்க. ஆக ஒரு பக்கம் விக்சித் பாரத்ங்கிற பிரம்மாண்டமான இலக்கு, அதுக்கு நிறைய செலவு பண்ணணும். இன்னொரு பக்கம் நிதி பற்றாக்குறையை கட்டுப்படுத்தி தனியார் முதலீட்டுக்கு இடம் கொடுக்க வேண்டிய கட்டாயம். இது ஒரு கைத்து மேல நடக்கிற மாதிரியே இருக்கு. ஆமா. இந்த ரெண்டையும் எப்படி சமநிலைப்படுத்தி 2047 இலக்க அடைய முடியும்? அதுதான் பெரிய கேள்வி. இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நீங்க அனுப்புன இன்னொரு ஆய்வறிக்கை சுப்ரியா நிகம் மற்றும் சத்யநாராயண் கோதை எழுதினது இதுக்கு ஒரு வழியை காட்டுது. அந்த அறிக்கைப்படி இந்தியா வளர்ந்த நாடா மாறணும்னா வருஷத்துக்கு தொடர்ந்து 7-8% வரைக்கும் வளர்ச்சி அடையணும். 7-8% தொடர்ச்சியா?
அது ஒரு பெரிய இலக்கு. அது மட்டும் போதாது. அதே சமயம் நிதி பற்றாக்குறைய நம்ம ஜிடிபில 3.5%க்கும் குறைவா வச்சுக்கணும்னு அந்த அறிக்கை சொல்லுது. அப்படியா? இந்த 2 இலக்கையும் ஒரே நேரத்துல அடையிறது தான் உண்மையான மேஜிக். ஆமா, வளர்ச்சிக்கு செலவு பண்ணா பற்றாக்குறை அதிகமாகும், பற்றாக்குறைய குறைச்சா வளர்ச்சி குறையும். இந்த சிக்கலை எப்படி தீர்க்கிறது? நம்ம உள்நாட்டு வளங்கள் மட்டும் இதுக்கு பத்தாதா? அங்குதான் அந்த அறிக்கை ஒரு முக்கியமான யோசனையை முன்வைக்குது. உலக வங்கி, IMF மாதிரியான பன்னாட்டு நிதி நிறுவனங்களோட பங்கு இங்கதான் முக்கியமாகுது. எப்படி? உள்நாட்டு கடன் சந்தைய மட்டுமே நம்பாம இந்த மாதிரி நிறுவனங்கள் கிட்ட இருந்து சலுகை நிதிய வாங்கலான்னு அவங்க சொல்றாங்க. சலுகை நிதியா? அப்படி என்ன? சிம்பிளா சொன்னா, ரொம்ப கம்மியான வட்டியில திருப்பிச் செலுத்த நீண்ட கால அவகாசம் உள்ள கடன். ஓ, நம்ம மொத்த வெளிநாட்டு கடன்ல இப்போ வெறும் 6.9% மட்டும்தான் இந்த மாதிரி சலுகை கடன். இந்த பங்கை நாம அதிகப்படுத்தணும். இது எப்படி உதவும்? நீண்ட கால உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு இந்த மாதிரி மலிவான கடனை வாங்கிட்டா நம்ம உள்நாட்டு சேமிப்புல அதிக பணம் தனியார் நிறுவனங்களோட முதலீட்டுக்கு கிடைக்கும். அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டது சரிதானா பாருங்க. நம்ம பொருளாதார பயணத்தை புரிஞ்சுக்க வளர்ச்சி விகிதத்தை மட்டும் பார்த்தா போதாது. நிச்சயமா போதாது. பட்ஜெட்ல அறிவிக்கிற திட்டங்களுக்கும் நிதி பற்றாக்குறை, கடன் மாதிரியான கடினமான எண்களுக்கும் நடுவுல இருக்கிற இந்த மெல்லிய சமநிலையை நம்ம தொடர்ந்து கவனிக்கணும். ஆமாம். அந்த சமநிலையை அடையறதுக்கான ஒரு வழி புத்திசாலித்தனமா சர்வதேச நிதியை பயன்படுத்திக்கிறது. மிக சரியா சொன்னீங்க. விக்சித் பாரத்ங்கிற கனவு, அத அடைய பட்ஜெட்ல போட்டிருக்கிற திட்டங்கள், நம்ம நாட்டோட நிஜமான நிதி நிலைமை, அப்புறம் அதை நிர்வகிக்கிறதுல இருக்கிற சவால்கள்னு எல்லாத்தையும் இந்த ஆவணங்கள் தெளிவா காட்டுது. வளர்ச்சிங்கிற இன்ஜின் ஓடணும்னா நிதி ஒழுக்கம்ங்கிற பெட்ரோல் அவசியம். சரி, இந்த கலந்துரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. நாம பார்த்த இந்த திட்டங்கள், நிதி பாதைகள் எல்லாமே பொருளாதாரம் ஒரு சீரான கணிக்கக்கூடிய வழியில வளருங்கிற அனுமானத்துல தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா நிபுணர்கள் சொல்ற மாதிரி திடீர்னு ஒரு உலக பெருந்தொற்று, ஒரு பெரிய போர், இல்ல ஒரு பருவநிலை பேரழிவு மாதிரி எதிர்பாராத அதிர்ச்சிகள் வரலாம். ஆமா, அது எப்பவும் ஒரு ரிஸ்க் தான். அப்போ வர வருஷங்கள்ல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுவா இருக்கலாம். இந்தியாவின் இந்த லட்சிய பொருளாதார பயணம் ஒரு பர்ஃபெக்டான ரேஸ் ட்ராக்குக்காக வடிவமைக்கப்பட்ட அதிவேக ரேஸ் கார் மாதிரியா, இல்ல எல்லா கரடுமுரடான பாதையும் சமாளிக்கிற, எதிர்பாராத அதிர்ச்சிகளை தாங்குற ஒரு ஆல்டரைன் வாகனம் மாதிரியா உருவாக்கப்பட்டிருக்கு? யோசிச்சு பாருங்க.